Hi, this is Venkatram Radhindran. Welcome to Sandrocker. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ, நான் அங்கே எந்த ஒரு இல்லீகல் ஹேக்கிங் ஆக்டிவிட்டீஸும் ப்ரமோட் பண்ணல. இந்த வீடியோவில் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்க வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிற ஒரு வல்னரபிளான வெப்சைட் தான். ஸோ, நாங்கள் எந்த ஒரு ரியல் வெப்சைட்லேயும் வந்து இந்த அட்டாக் வந்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலை. ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் and second is theoretical concept and demonstration and last are tips and tricks about brute force. Actually, what is brute force அப்படின்னா என்னதுங்க? ஆக்சுவலி ப்ரூட் ஃபோர்ஸ்னால் ஒரு ஹேக்கர் பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுறதுக்கான எல்லா காம்பினேஷனும் போடுவாங்க. லைக் வேர்ட்ஸ், நம்பர், ஆல்ஃபா நியூமரிக், ஈவன் சிம்பிள்ஸ் டூ. ஸோ அதை கிராக் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸ். அதை வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு பேக்கில் ஒரு 3 டிஜிட் லாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அது வந்து 0002 to 999 அப்படிங்கிற வரைக்கும் காம்பினேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம லாக் மறந்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கோம். 0001, 0002, 0003 அந்த மாதிரி போட்டுகிட்டே வருவோம். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த வந்து கரெக்டான ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சர் வரும்போது லாக் அன்லாக் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ரியல் வேர்ல்ட் ஹேக்கிங்கும். ஸோ இதுதான் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னு சொல்லுவோம். இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம் அண்ட் அதை விட்டால் நம்ம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஜிப் ஃபைல்ஸ்லாம் நம்ம இருக்கும்ல, ஸோ அதை நம்ம கிராக் பண்ணலாம். அப்புறம் வந்து வைஃபைக்கான பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சி நம்ம வைஃபை ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து ப்ரூட் ஃபோர்ஸால் பண்ணுறதுனால டைம் ரொம்ப கன்சியூமாக இருக்கும். ஸோ அதனால தான் மற்ற ஹேக்கர்ஸ் மற்ற டெக்னிக்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரதர் தேன் ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ எந்த டெக்னிக் ஏன் வந்து எஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது வந்து சிம்பிளாக இருக்கிற 1 2 3 அட்மின் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க பாஸ்வேர்ட்னா ஓகே, ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து 8 கேரக்டர்ஸ், 16 கேரக்டர்ஸ், ஈவன் சிம்பிள்ஸ்லாம் ஆட் ஆகிடுச்சுன்னா அதை கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் ஹேக்கர்ஸ் வந்து இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணாமல் ஸோ வேறு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், நியூ மெத்தட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பிகாஸ் இட்ஸ் டைம் கன்சியூம். தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்பீங்க. இப்போது டெமோ செக்ஷனுக்கான நேரம். ஸோ நீங்கள் டெமோவை பார்த்துட்டு வாங்க. கடைசியாக நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வரேன். ஸோ வெங்கட் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலாக ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்னா என்ன அப்படின்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் எப்படி ஒரு வெப்சைட்டில் நம்ம டூல் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரா அப்படின்ற ஒரு டூல் வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து அட்டாக் பண்ண போகிறோம். இப்போ அந்த டூலோட இன்ஸ்டலேஷன் ஸ்டெப், அதுக்கப்புறமா அதோட யூசேஜ், ஸோ இது ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு வெப்சைட்டோட லாகின் பேஜில் இருக்கோம். இங்கே வந்து எனக்கு யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டூல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே யூசர் நேமில் நான் அட்மின் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு அட்மின் அக்கௌண்ட்டை தான் ஹேக் பண்ண போகிறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான காம்பினேஷன் பாசிபிலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பாஸ்வேர்டு மேபி அட்மினாக இருக்கலாம். அட்மின் கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். லாகின் ஃபெயில்டு அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இன்கரெக்டாக இருக்குது. அட்மின் 1 2 3 மேபி பாஸ்வேர்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகலை. நமக்கு ஒரு 5 அட்டம்ப்ஸில் இந்த பாஸ்வேர்ட் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதே நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அட்டம்ப்ஸ் இல்லை ஒரு 1000 அட்டம்ப்ஸ் கிட்ட போகும். இப்போ வந்து இந்த மேனுவல் ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரா அண்ட் தென் பர்ப்ஷூட் இந்த மாதிரியான டூல்ஸ் வச்சு நம்ம இந்த ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ணி பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஹைட்ரா டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த பாஸ்வேர்டை வந்து கிராக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஹைட்ரா டூலோட இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த ஹைட்ரா டூல் வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களால் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து ஹைட்ரா டூல் யூஸ் பண்ணி உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெர்மக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது இன்ஸ்டால் பண்ணுற மூலியமா உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸில் லினக்ஸ் டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த டெர்மக்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய சேம் ப்ரொசீஜர்ஸ் அந்த டெர்மினலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் அந்த ஹைட்ரா டூல் வந்து உங்கள் ஃபோனில் ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேலி லினக்ஸ் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரோவில் இருக்க லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹைட்ரா டூலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு ஹைட்ரா கொடுக்குறேன்.
ஓகே, வேன் ஹவுசர். ஸோ இங்கே காட்டுற இந்த வேன் ஹவுசர் டிஹெச்சி ஹைட்ரா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா டூலோட லிங்க். இப்போ நான் உள்ளே போயிட்டு போர்டில் அதோட லிங்க் இருக்கும். இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஓகே காப்பி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணிவிட்டு கிட்லாங் பண்ணணும். ஓகே, இப்போ கிட்லாங் கமாண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்லோன் ஆயிரும். காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பில்டினாவே இந்த ஹைட்ரா டூல் வந்து இன்ஸ்டால்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம கிட்லோன் பண்ணதுக்கப்புறமா சில ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு நம்ம இந்த டாக்குமெண்டேஷன் பார்க்கலாம். டிவி ஃபைல் ஓகே இங்கே இருக்குது. ஸோ கிட்லான் பண்ணதுக்கப்புறமா இந்த கமாண்ட்ஸை உங்கள் டெர்மினலில் ரன் பண்ணிங்கன்னா ஹைட்ரா வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும் டெர்மினலில். இப்போ நாம் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஹைட்ரா டூவில் வச்சு இந்த வெப்சைட்டை வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரா அப்படின்ற டூலை வந்து உங்கள் டெர்மினலில் கால் பண்ணணும். ஹைட்ரா அண்ட் நெக்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -L. -L எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். நாம வந்து அட்மின் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டை தான் நம்ம ஹேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இங்கே வந்து அட்மின் கொடுக்குறேன். அண்ட் -B எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நான் வேணால் பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணல. சரி நம்ம மேனுவலாகவும் ஒரு பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். வேர்ட் லிஸ்ட்லாம் நிறையா அவைலபிளாக இருக்கும். எக்ஸ்போஸான வேர்ட் லிஸ்ட்டோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டுமே வந்து இந்த ஹைட்ரா டூலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மேனுவலாக ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேனோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு password.txt password.txt அப்படின்ற ஒரு ஃபைலில் நான் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே ரைட் பண்ணுறேன். இந்த வேர்ட் லிஸ்ட் கிரியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்ட் டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் நேமோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான் அவங்க வந்து பாஸ்வேர்டில் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வீக்கான பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அப்புறம் நம்ம இந்த அட்மின் அக்கௌண்ட்டான பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் பண்ணலாம். பாஸ்வேர்ட் மேபி அட்மினாக இருக்கலாம். ஸோ அட்மின் அண்ட் தென் admin 123 கூட இருக்கலாம் பாஸ்வேர்ட். அப்படி இல்லைன்னா ஸோ சிம்பிள்ஸ் கூட கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ admin 123 admin 123 ஸோ இல்லை அப்படின்னா சூப்பர் பாஸ்வேர்ட். ஓகே, அப்படின்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். சில பேர் எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்க்ளமேஷன் பாஸ்வேர்ட், வெறும் பாஸ்வேர்ட். ஓகே, admin 123. இப்போ நம்ம இந்த பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மேனுவலாக பாஸ்வேர்ட் ரைட் பண்ணுறது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். procu.txt அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் சேம் procu.txt அதில் எக்ஸ்போஸ் ஆன பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஃபைல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் procu.password லிஸ்ட் வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அதை நான் எங்கே லொக்கேட் procu.txt. ஓகே, அந்த பாஸ்வேர்ட் ஃபைலை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த procu.txt இருக்கக்கூட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்டை. திருப்பி நான் நியூ டேப் கொடுத்து நம்ம அந்த பாத் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும். பாஸ்வேர்ட் லிஸ்ட் இருக்கிற பாத். ஸோ மறுபடியும் லொக்கேட் procu.txt. ஓகே, இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணுற வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணணும்.
இங்கே நமக்கு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.211.63.3 இந்த ஐபி அட்ரஸ். இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பாத் வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்டு வெப்சைட்டை வந்து டார்கெட் பண்ணுறீங்க, google.com அப்படின்னா அதோட டிஎன்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஐபி அட்ரஸ் வந்து அங்கே ரைட் பண்ணிக்கலாம். 10.211.63. கரெக்டாக ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ரீலோட். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபேக், அதாவது ஒரு ரேண்டம் கிரெடென்ஷியல்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பேலோட வந்து பார்க்கணும். சரி, உங்களுக்கு நெட்வொர்க் டேப்ல மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண ரெக்வஸ்ட். இல்லை மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு இருக்குது. மெத்தட் வந்து நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா HTTP ரன் ஆகுது. ஸோ இது வந்து HTTP போஸ்ட் ஃபார்ம். இதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். HTTP-post-form. ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பேலோட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்வஸ்ட்டில் இருக்கும். நெட்வொர்க் டேப்பில் ரெக்வஸ்ட் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம ரா டேட்டாவாக மாற்றினோம்னா நமக்கு இந்த கோட் கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நம்மளோட டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம டெர்மினலில் இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே கோட்ஸில் நம்ம அந்த டொமைனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாத் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இதை நமக்கு ஐபி அட்ரஸ்க்கு அப்புறமா dvwa/login.php அந்த பாத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாகின் பேஜ் வந்து இருக்குது. இதில் வந்து /dvwa/login.php அண்ட் தென் ஓகே. அண்ட் இந்த இடத்துல நீங்கள் இப்போ நம்ம கொடுத்த நம்ம ரேண்டமாக கொடுத்த யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல, அந்த யூசர் நேமை வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கேப் கொடுத்து யூசர் அண்ட் தென் கேப் அண்ட் பாஸ்வேர்டை நம்ம அட்மின் தான் கொடுத்தோம். அந்த அட்மினை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு கேப்பில் பாஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஃபார்மில் இது வந்து ஒரு என்ட்ரியாக வந்து நமக்கு போட்டு பார்ப்போம். ஸோ யூசர் நேம் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பாஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்வேர்டும் வந்து இந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல வந்து அது வந்து போட்டு பார்த்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் இந்த டூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஃபெயில் மெசேஜ். ஸோ எஃப் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நமக்கு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ்னு வரும். அண்ட் சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நமக்கு என்ன காட்டுதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு லாகின் ஃபெயில்டு அப்படின்ற ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் கிளிக் போர்ட் அண்ட் தென் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து நடந்துகிட்ருக்கு. ஜஸ்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். மீன் பாஸ்வேர்டு admin and then password. ஸோ அதை நான் காப்பி பண்ணியே பேஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாஸ்வேர்டு அப்படின்ற பாஸ்வேர்டை நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த டூலில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். we got access for the admin account. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க. Problem in this method is it's time consuming and requires password cracking skills and not applicable for MFA or 2FA, and websites are using WAF, Web Application Firewall, to prevent these brute force attacks, so this can't be used in real world website. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ signing off. Cheers.